ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட். நம்ம விஷயம் என்னாச்சு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? மேனேஜர் கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரா? அது விஷயமா எனக்கு எதுவும் தெரியல. கொட்டேஷன் ரெடி பண்ணா மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. சரி, அதை விடுங்க. அப்பா எந்த முக்கியமான விஷயத்தையும் லாக்கர்ல தான் வைப்பாரு. லாக்கர் கீ எடுத்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டா அவர் ஃபைல கொண்டு வந்து வச்சதும் நாம எப்ப வேணா லாக்கரை ஓபன் பண்ணி ஃபைல எடுத்துக்கலாம். சூப்பர் நிஷா, முதல்ல அந்த சாவி எடுத்து டூப்ளிகேட் ரெடி பண்ணி வை. அதான் நான் அந்த சாவியை தேடுறேன். எப்பவும் வைக்கிற இடத்துல சாவி இல்ல. அதை எங்க வச்சாருன்னு தெரியல. என்ன, எங்க வச்சாருன்னு கூட தெரியலையா? ஏதோ நல்ல ஐடியா சொன்னியே நினைச்சேன். அதுக்குள்ள மண்ணள்ளி போட்டுட்டியே. வீட்ல வைக்கலனா அந்த லாக்கர் சாவியை வேற எங்க வைப்பாரு? ஒருவேளை உன் மேல அவருக்கு டவுட் வந்துருச்சோ? இல்ல, என் மேல டவுட் எல்லாம் இருக்காது. ஆனா எனக்கே தெரியக்கூடாதுன்னு ஏதோ கான்பிடென்ஷியலா பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்னால அவர் நினைக்கிறதோ ஆசைப்படுறதோ நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி நினைக்கிறதுக்கு ரீசன்? இப்பதானே எனக்கே டவுட் வந்திருக்கு. இனிமேதான் என்ன விஷயம்னு ஒவ்வொன்னா கண்டுபிடிக்கணும். ஆனா அவர் செய்யறது மட்டும் எனக்கு எதிரான விஷயமா இருந்துச்சு. அப்புறம் அப்பா பொண்ணு உறவெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏய், அவசரப்படாத நிஷா. டென்ஷனா தேடினா எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நிதானமா தேடு. உங்க அப்பா இப்படி ஏதாவது தகுடு தத்தம் பண்ணுவார்னு தெரிஞ்சுதான் உன்னை முன்னாடியே உஷார்படுத்தி வச்சேன். கடைசியில நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? முதல்ல சாவியே தேடி எடுக்கிற வேலைய பாரு. கிடைக்கலையா, உங்க அப்பா கூடவே இருந்து உறவாடி கெடுக்கிற வேலைய பாரு. நமக்கு அந்த டெண்டர் ஃபைல் முக்கியம். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. கவலைப்படாதீங்க. எனக்கு இப்ப இது மான பிரச்சனை மாதிரி ஆயிப்போச்சு. நீங்களே வேணான்னு சொன்னாலும் இனி நான் விட மாட்டேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது அந்த சாவியையும் ஃபைலையும் எடுத்து தரேன். வச்சிடுறேன். நிஷா, நிஷா. என்னாச்சு ராஜிமா? நிஷாவை வச்சு ஈஸியா டெண்டர் ஃபைலை எடுத்துடலாம்னு நினைச்சேன். கதிரேசன் ரொம்ப டஃப் கொடுப்பான் போல இருக்கு. நாம ஒரு பிளான் பண்ணா அவன் வேற ஒரு பிளான் போடுறான். போடட்டும் போடட்டும். அவன் பொண்ணையே அவனுக்கு எதிரா திருப்பியாச்சு. அந்த ஃபைல் எடுக்கிறத ஒரு பெரிய விஷயம். கதிரேசா, உன் பொண்ணை வச்சே உன் கண்ணை குத்துறேன். இது எப்படிமா? முதல்ல என்னப்பா இது? முதல்ல எங்காச்சும் இது பத்திரமா ஒளிச்சு வைமா. அம்மா, அன்னைக்கு ஒரு சாமியாரை பார்க்க போனல, அவர் தான் இந்த சூரணத்தையே கொடுத்தாரு. இத பத்திரமா வச்சுக்க. நம்பிக்கையோட சாமியை வேண்டிக்கிட்டு புருஷங்கையால கொடுக்கணும்னு அந்த சாமியாரே சொல்லியிருக்காரு. சீக்கிரமாவே ரேணுகா சித்தம் தெளிஞ்சு பழைய மாதிரி ஆயிடுவான்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாருமா. விஜய், நீங்க அவங்க கூடவே இருப்பேன்னு சும்மா சொன்னீங்களா, இல்ல உங்க மனசுல இருந்து சொன்னீங்களா? ரேணுகா அக்கா சரியாகிற வரைக்கும் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா குணமாயிட்டா கேட்பாங்கல்ல. நீ யாருன்னு கேட்பாங்க, நீ ஏன் இங்க இருக்கேன்னு கேட்பாங்க. நான் என்னங்க பதில் சொல்றது? ரேணுகா அக்காக்கு சரியாயிட்டா நான் எங்க போவேன் விஜய்? என்னோட வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் விஜயோட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவரை விட்டு பிரிய கூடாது. அவர் கூடவே எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிற என் மனசு கிட்ட நான் என்ன சொல்றது? ரேணுகா, சாரி மல்லி. அது நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தூக்கம் வருது. கொஞ்சம் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் கேளு. ஒரு 2 நிமிஷம் தான். என்ன விஷயமா? இல்ல ரேணுகா நான் ஒன்னும் கேட்கலையேங்க. இல்ல, நான் சொல்லணும். நீ வாய் விட்டு கேட்கலங்கிறதுக்காக எதுவும் சொல்லாம இருக்கிறது
சரி கிடையாது இல்லையா? வெண்பா மாதிரி நான் சின்ன புள்ள இல்ல, எனக்கு எல்லாம் புரியும். நீங்க எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம். மல்லி, அதுக்கு இல்ல. என்ன இருந்தாலும் நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு. ப்ளீஸ், எனக்கு தூக்கம் வருது. எனக்கு புரியுது, உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இல்லன்னு நான் சொல்லவே இல்லையே. பாத்தியா, எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன். உன் மனசு எனக்கு தெரியும் மல்லி. இவ்வளவு நாள் உன் கூட இருக்கேன், இத கூடவா புரிஞ்சுக்க முடியாம இருக்கேன்? இல்ல, நான் கஷ்டமா இருக்குன்னு சொன்னது தூங்காம முழிச்சிருக்கிறது. எனக்கு வேற எந்த விஷயமும் கஷ்டமா இல்ல. இல்ல மல்லி, நீ பொய் சொல்ற. பொய்யெல்லாம் சொல்லல. நான் எதுக்கு சொல்லணும்? எதையாச்சும் சாதிக்கணும்னு நினைச்சாதான் பொய் மனசுல இருந்து வரும். மல்லி, என்னவா இருந்தாலும் என்ன பார்த்து சொல்லு. திரும்ப மல்லி, என் முகத்துக்கு நேரா என்ன பார்த்து பேசு. புரிஞ்சுக்கோங்க, தூக்கம் வருது. நீங்க காலையில 9 மணிக்கு எந்திரிச்சு 9:30க்கு வெளியே கிளம்பி போயிட முடியும். ஆனா நான் அப்படி எந்திரிச்சா ஒன்னும் நடக்காது. 5 மணிக்காவது எந்திரிச்சாதான் வெண்பாவை எழுப்பி அவளுக்கு டிஃபன் கொடுத்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சு டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். சரி மல்லி, நீ ரெஸ்ட் எடு. நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத. எதுனாலும் ஓபனா என்கிட்ட மனசை விட்டு பேசு. அப்பதான் எல்லாமே சால்வ் ஆகும். அப்பா ஷோ, இப்ப போயிடலான்னு கடைசியில 11 மணிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். இனிமே இந்த குரூப்போட சேர்ந்து ஆன்மீக ட்ரிப் போடவே கூடாதுடா சாமி. சொன்ன மாதிரி டான்னு டைமுக்கு கொண்டு வந்து விட வேண்டாமா? ஒரு பிளானிங்கும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதுங்க கூட எல்லாம் போறதுக்கு பேசாம நாமளே ஒரு ஆன்மீக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். என்னது இது, ஒரே இருட்டா இருக்கு. எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. நடு ராத்திரியில காலிங் பெல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பாவம் இந்த மல்லி தனியாளா கடந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டு துணி துவைச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து, ஐயோ பத்தாததுக்கு இப்ப 2 நியூ அட்மிஷன் வேற. நம்ம கிட்டதான் டூப்ளிகேட் சாவி இருக்கே. பேசாம சத்தம் இல்லாம திறந்துட்டு போய் ரூம்குள்ள படுத்துக்குவோம். உள்ள தாள் போட்டிருந்தா என்ன பண்றது? சரி சரி பாப்போம். தாள் போட்டிருந்தா மனோகருக்கு போன் பண்ணி எழுப்பிட வேண்டியதுதான். திறந்துடுச்சு. அப்பனே எல்லாரையும் நல்லா வச்சிருப்பா. கடவுளே, இந்த மல்லி புள்ள மேல உனக்கு இரக்கமே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு என் பிள்ளை யாருக்குமே எந்த கெட்டதுமே செஞ்சதில்ல. ஏன் நினைச்சு கூட பார்க்க மாட்டா. அப்படிப்பட்டவளை போட்டு ஏன் இப்படி எல்லாம் வதைக்கிற? என்னமோ பண்ணுப்பா. அப்பா, ரேணுகான்னு ஒருத்தைய கூட்டிட்டு வந்து இங்க கூத்து பண்ணிட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியாத நிலைமையில நாங்க இங்க இருக்கோம். பேசுனா நான் எப்படி பேசுவேன்னு உனக்கே தெரியும். அவ மனநிலை சரியில்லாதவன்ற ஒரே காரணத்துக்காக என் வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன். நிஜமாவே அவ ரேணுகா தானா? அப்படி இல்லைன்னா அவ யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கா? அவ பின்னாடி யாரு இருக்கா? நீதான்ப்பா இதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். என் மகளை எப்படியாவது காப்பாத்து. என்ன ஆகுதோ? என்ன இந்த மனவர் என்ன காணும்? ஒருவேளை தூங்கிட்டாலும் தெரியலையே. நான் வந்துட்டேன். என்ன சார், உங்க நிலைமை இப்படி ஆயி போச்சு? உங்க வீட்டுல சும்மா ராஜா மாதிரி சரக்கு சாப்பிட்டுருப்பீங்கல்ல? அட சும்மா இருப்பா. சரக்கு சாப்பிடறதுல என்ன ராஜா ராணின்னு?
குடு குடு, இங்க வந்ததுல இருந்து வாய்ப்பே கிடைக்கல. இருங்க சார் வரேன். பாத்து. இருங்க சார், இருங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது மேல அவ்வளவு பைத்தியமா? 2 minutes இருங்க, வந்துடுறேன். நான் வரேன். மறுபடி நான் வந்துட்டேன். எதுக்கு டம்ளர்லாம் அப்படியே சாப்பிடலாமே. சரிதான், உங்க அளவுக்கு நமக்கு அனுபவம் பத்தாது. நீங்க வேணா அப்படியே பாட்டிலோட குடிங்க, நான் கிளாஸ்ல ஊத்தி குடிக்கிறேன். என்னது இது? நாதஸ்வரத்தை வாசிக்கிற மாதிரி பாட்டில இப்படி பிடிச்சு பாக்குறாரு. என்ன சார் பாட்டில மாறி மாறி பிடிச்சு பாக்குறீங்க? எது கூலிங் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தேன். ரெண்டும் ஒரே மாதிரியா தான் இருக்கு. இதை என்கிட்ட கேட்டு இருந்தா நானே சொல்லிருப்பேன்ல. ஓபன் பண்ணுங்க. என்னப்பா இது? பாட்டில வாயில வச்சதுமே மூடி திறக்குது. பயங்கர ஸ்ட்ராங் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏற்கனவே பாட்டில திறந்து மூடி வச்ச மாதிரி இருக்கு. இந்த 2 பாட்டிலையும் ஒளிச்சு வச்சது ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்புறம் யார் திறந்து வச்சிருப்பா? மூடி லூசா இருந்திருக்கும். குடி. சரி சரி. Cheers. மனோகரே, நான் இன்னைக்கு எதுக்கு இந்த பீரை சாப்பிடுறேன்னு சொல்லு. வாங்கி வச்சது நாள்ல மல்லி திட்டினா என்ன போட்டு கொடுத்தலான்னு தைரியத்துல குடிக்கிறீங்க. அது இல்லப்பா, இன்னைக்கு என் பொண்ணு ரேணுகாவுக்கு ஸ்பெஷலா சூரணம் வாங்கி கொடுத்திருக்கேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னன்னு? என் பொண்ணு கம்ப்ளீட்டா குணமாயிடுவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. மனோகரே, உனக்குப்பா? எனக்கெல்லாம் நம்பிக்கை வரல. என்னப்பா அப்படி சொல்ற? தெளிவா இருக்கிறவ இதுக்கப்புறம் எப்படி தெளிவாக முடியும்னு சொல்றேன். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? நானாச்சு பொண்ணு ரேணுகா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவாங்கிற நம்பிக்கையில இருக்கிறேன். ஆனா நீ அவ குணமாயிட்டான்னு உறுதியா இப்பவும் சொல்ற பாரு. அங்க நிக்கிற மனோகர், நீ ரேணுகா மேல ஒரு அண்ணனா நீ வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சா எனக்கு கண்ணீர் வருதுப்பா. மனோகர், ஐ லவ் யூ மனோகர். மனோகர், ஐ லவ் யூ மனோகர். மனோகர், சரி ஐ லவ் யூ மனோகர். சரி 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 சரி. அடப்பாவி, இவ்வளோண்டு பீர் போனதுக்கு அளப்பறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டியே. எனக்கு என்னமோ பச்சை தண்ணியை குடிச்ச மாதிரி சப்புன்னு இருக்கு. போதையே ஏறல, ஆனா ஏதோ வித்தியாசமா உச்சி மண்டையில பண்ணுதே, என்னன்னு புரியல. இதாப்பா மனோகர். என்னையா? ஐ லவ் யூடா. மரியாதை தெரிஞ்ச பையன்டா. உனக்கு போதை ஏறினதும் என்ன ஐயான்னு மரியாதையை கூப்பிடுற பாரு. அங்க நிக்கிற நீ உயர்ந்த மனிதன் மனோகரே. என்னது இது? இந்த ஆளு பீரை குடிச்சிட்டு போதையில வளர்றான், நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. உச்சந்தலையில பிடிக்குதே. ஐயோ, எப்போதும் வழக்கமா வாங்குற பிராண்ட் தானே.
ஒன்னும் புரியலையே. மனோகர், அந்த காலத்துல நான் ஒரு பாட்டு பாடுவேன் பாரு, என் பொண்ணுங்க அந்த பாட்டை கேட்டதும் அப்படியே தூங்கிருங்க. நான் பாட்டுமா? அட ஏயா, அந்த பாட்டை கேட்க பயந்துட்டு உடனே தூங்கிருங்க போல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கு ஏதோ பண்ணுது. அதுக்கப்புறம் வேணா நீ பாடோ பாடு. பாடு பாடு. அட மனோகரே, இப்ப என் கண்ணுக்கு நீ என் பொண்ணு மாதிரியே தெரியறப்பா. அதுதான் அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது. இனிமே நீயும் என் புள்ள மாதிரி தான் மனோகரே. இப்ப நீ சிரிக்கிறீல மனோகரே, அது என் பொண்ணு ரேணுகா சிரிக்கிற மாதிரியே இருக்கு. ரேணுகா சின்ன பிள்ளையா இருந்தப்ப அவளை நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னு தெரியுமா? ஏன் சொல்லு? அவ வந்த உடனே தான் எனக்கு தொழிலே விருத்தியா வந்துச்சு. ஆமா ஐயா, பிசினஸா ஆகா ஓகன்னு கொடிகட்டி பறந்துச்சு. என் பொண்ணு ரேணுகா இருக்காளே, அவ வாயை திறந்து என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டான். ஏன்னு சொல்லு? தெரியலையே. ஐயோ மனோகரே, இப்ப நீ பேசுற பத்தி அந்த குரல் கூட என் பொண்ணு ரேணுகா மாதிரி இருக்கியா? ஆமா, இப்ப நான் எங்க விட்டேன்? பாட்டிலா எங்கதானே இருக்கு? அட அது இல்லப்பா மனோகரே, இப்ப நான் ஏதோ சொன்னேன்ல, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏதோ பொண்ணு எதுவும் கேட்க மாட்டான்னு சொன்னேன். நீ நல்லா ஃபாலோ பண்ற. ஐ லைக் இட். ஏன்னா அவ கேட்கறதுக்கு முன்னாடியே இல்ல 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 மனசுல நினைக்கிறப்பவே அவ முன்னாடியே அது இருக்கும். என் பொண்ணு ரொம்ப ராசியான பொண்ணு மனோகரே. சொத்துக்கு மேல சொத்து சேர ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எல்லா சொத்தையும் அவ பேர்ல தான் வாங்குவேன். என்னுடைய முக்காவாசி சொத்து எல்லாமே என் பொண்ணு ரேணுகா பேர்ல தான் இருக்கு. அவ ரொம்ப ராசியான பொண்ணு மனோகரே. இப்ப கூட பாரு, ஒரு டெண்டர் 25 வருஷத்துக்கு மேல அத நான் தான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ராஜி இருக்காளே, ராஜி, அவ சதி பண்ணி அதை என்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு பிளான் போட்டா. ஆனா எப்ப என் பொண்ணு ரேணுகா வந்தாலோ அவளோட திட்டம் எல்லாம் தவிடுபொடி ஆயிருச்சு. எப்பவும் போல இந்த தடவையும் நானே அந்த டெண்டரை எடுக்க போறேன். அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 80 கோடி. இதுவும் என் பொண்ணு ரேணுகா என் வீட்டுக்கு வந்த ராசியில தான் மனோகர் எனக்கு கிடைக்க போகுது. எந்திரி, நான் இங்க தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு? ஏய் எந்திரி. என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்குது. இந்த நேரத்துல யார் கூப்பிட போறா? கண்ட நேரத்துல ரோட்ல திரிஞ்சிட்டு வந்தா இப்படிதான் கெட்ட கனவு வரும். ஏய் ஒண்ணுதான், எந்திரிக்க போறியா? எல்லாம் சங்கம் இருக்கவா? நீ என்ன பெரிய மகாராணியா?
ஓவரா பேசுற? உன் வீட்டுல வந்துருந்தா என்னனாலும் பேசுவியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நான் விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்ச? நான் சாதாரண ஆள் நினைச்சியா? உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன். என்கிட்டயே ஆட்டம் காட்டியா? உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெற்றிடுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி, 27 கட்டணமில்லா வங்கி சார்ந்த சேவைகள் மற்றும் பல. 7996666663 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.